வணக்கம் மகளே, பிக் பாஸ் சீசன் 9. நான் சொல்லியிருந்தேன் இல்லையா, நேற்று கானா வினோத், அப்புறம் திவாகர், கானா வினோத், சபரி, கானா வினோத், பிரவீன், இவங்க 3 பேருக்கும், கானா வினோத், அரோரா, அவங்க 4 பேருக்கும் ஒரு சின்ன சின்ன ப்ராப்ளம்ஸ் இருந்துச்சு. அதை பற்றி கொஞ்சம் பார்க்கலாம். இப்போது ஒவ்வொரு சீசன்லேயும் வெளியில இருந்து வர கண்டஸ்டன்ட் அவங்க செலிப்ரிட்டி, ஓகேவா, அவங்க வந்த உடனே சிரித்து பேசி ஒரு ஹாப்பி மூமெண்ட்டுக்கு போயிடுவாங்க. போன சீசன்லேருந்து தான் வந்தவங்க இன்னொருத்தவங்க பிடிக்காதவங்களை டார்கெட் பண்ண ஸ்டார்ட் பண்ணாங்க, ஓகேவா. அதே மாதிரி தான் நேற்று பார்த்தீங்கன்னா வியானா உள்ளே வந்ததுமே விக்ரமை வச்சு செஞ்சிட்டாங்க. சாண்ட்ராவையும் அதே மாதிரி தான் பண்ணினாங்க. அப்போவே கானா வினோத் வியானா கிட்ட சொன்னாங்க, இருக்க போகிறது ஒரு 2 வீக்கு தான், ஓகேவா. ஹாப்பியாக இருந்துட்டு எல்லோரும் ஆல்ரெடி எல்லாம் ட்ரெஸ்ஸில் இருக்காங்க. இவங்கெல்லாம் வெளியில் போனவங்க, வெளியில் போயிட்டு ஃபேமிலியோடு இருந்துட்டு வந்தவங்க. இப்போது இவங்க உள்ளே இருக்கிறவங்க ஃபேமிலி இன்னும் பார்க்கல, வெளியில் இன்னும் போகலை, ட்ரெஸ்ஸில் பாதி ட்ரெஸ்ஸில் இருக்கிறாங்க. அது மட்டும் யார் வின்னர் ஆகுவா அப்படிங்கிற ஒரு இதுலேயும் வேற இருப்பாங்க, அதாவது டென்ஷனில் இருப்பாங்க. அப்படி இருக்கிற போது வெளியில இருந்து வர்றவங்க ஒரு ஆறுதல் வார்த்தை சொல்லணும். நீ வின் பண்ணுவ, எல்லாரும் வின் பண்ணுவீங்க, நல்லா கேம் பிளே பண்ணுங்க அப்படிங்கிற ஒரு ஆறுதல் வார்த்தைகள் சொல்லாம வந்தவங்க எல்லாமே வன்மத்தை தான் கக்கிக்கிட்டே இருக்கிறாங்க. கானா வினோத் நேற்று வியானாகிட்டே சொல்லியிருந்தாங்க, இன்னும் ஒரு 2 வீக் தான் இருப்போம், சொல்றத சொல்லிட்டீங்க, அதை விட்டுட்டு எல்லாரும் ஹாப்பியா இருக்க பார்ப்போம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த நேற்றே அவர் பாயிண்ட் அவுட் பண்ணியிருந்தாரு, ஓகேவா. அதை எத்தனை பேர் பார்த்தீங்கன்னு தெரியல. 24 ஹவர்ஸ்லையும் காட்டியிருந்தாங்க. 1 hour எபிசோட்லேயே அதை காட்டியிருந்தாங்க, ஓகேவா. பிரவீன் கானா வினோத்தோட ஒரு க்ளோஸ் ஃப்ரெண்டாக இருந்தார். கானா வினோத் ஆல்ரெடி எதிர்பார்ப்பு, கம்ருதின்னு ஒரு ப்ராப்ளத்தில் ரெட் கார்டு வாங்கிட்டு போயிட்டாரு. பிரவீனை எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தார். கானா வினோத் வந்ததுமே பிரவீன் கானா வினோத்தை கண்டுக்கவே இல்லை. ஏதோ வேற யாரோ பார்க்குற மாதிரி கண்டுக்கவே இல்லை. மற்ற கண்டஸ்டன்ட்கிட்ட பேசுகிறாரு, ஓவர் ஆக்டிங் பண்ணிக்கிட்டு இருந்தார். இந்த ஆக்டிங்லாம் வீட்டு உள்ளுக்கு இருக்கிற போது பண்ணியிருந்தா கூட நீங்கள் பிரவீன் இவ்வளோ தூரத்துக்கு நீங்கள் வந்திருக்கலாம், ஓகேவா. பட் நீங்கள் வெளியில் போயிட்டு உள்ளுக்கு வந்த உடனே அடுத்தவங்களை எடுத்தோடனே விக்ரமெல்லாம் வச்சு செய்கிறாங்க. நீ நடிக்கிற, உள்ளுக்கு சரியான வன்மம் இருக்குது, உள்ள கெட்டே வேணாம், இப்போ வெளியில் வரான் அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொன்னோன்னே தான் கானா வினோத் அங்கேருந்து ஒரு பதிலை கொடுக்குறாரு. நீனும் 33 நாள் இருந்தால் அது வரைக்குமே அடுத்தவங்களை குறை சொல்லிக்கிட்டு ஒரு சேஃப் ஜோனில் தான் இருந்தேன் அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்கிறாரு. என்னை பொறுத்தளவில் இது ஒரு சரியான விஷயம் தான். உள்ளே இருக்கிற வரைக்கும் எல்லாரும் இன்னொருத்தவனை பற்றி குறை சொல்லிக்கிட்டு இருப்பீங்க, எப்படி இருந்தீங்கன்னா நடிச்சுக்கிட்டு அப்படியெல்லாம் இருந்திருப்பீங்க, ஓகேவா. வெளியில போயிட்டு உள்ளுக்கு வந்தோன்னா அடுத்தவங்களை அந்த குறை சொல்ற பழக்கம் ரொம்பவுமே கேவலமானது. மனசுல உள்ள வன்மத்தை எல்லாம் வெளியில கொட்டுறாங்க. அதுக்காக ஒசரம் தான் கானா வினோத் அந்த இடத்துல தட்டி கேட்டாரு. அது மட்டும் இல்லாம தன்னோட ஃப்ரெண்டுமே பேசல, கண்டுக்கல, ஓவர் ஆக்டிங் பண்ற போது இன்னுமே டென்ஷன் ஆகும். இதுல அரோரா ஏத்தி விடுறாங்க, ஓகேவா. அவரால் ஒரு சின்ன விஷயத்த கூட ஏத்துக்க முடியல அப்படிங்கிற ஒரு விஷயத்த ஏத்தி விடுறாங்க. கானா வினோத்தோட இன்டென்ஸ் என்னன்னா, இருக்கிற அந்த 2 வீக்காவது எல்லாரையும் ஹாப்பியாக இருந்துட்டு போவோம், இன்னொருத்தவங்களை பற்றி குறை சொல்கிறத குறைச்சிக்கணும் அப்படிங்கிற ஒரு இன்டென்ஷன் நேற்றுலேருந்து எல்லாத்துக்குமே சொல்லிக்கிட்டு தான் இருக்கிறாரு, ஓகேவா. பட் அங்கே வெளியிலேருந்து வந்தவங்க எல்லாருமே தன்னோட வன்மத்தை கக்கி ஓவர் ஆக்டிங், வியானாவாக இருக்கட்டும், திவாகராக இருக்கட்டும், பிரவீனாக இருக்கட்டும், எல்லாருமே ஓவர் ஆக்டிங் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இதுக்கு அரோடாவும் சேர்ந்துக்கிட்டோம், ஓகேவா. நேற்று வியானா சாண்ட்ராவை சொல்கிற போது அரோரா மற்றவங்கள சொன்னாங்க, நீங்கள் நடுவில் போகாதீங்க. அப்போ இன்னைக்கு என்னத்துக்கு அரோரா இவங்க 2 பேர் ப்ராப்ளத்தில் வர்றாங்க. எல்லாருக்கிட்டே குறை இருக்குது, எல்லாருக்கிட்டே தப்பு இருக்குது, அதை திருந்தி வாழணும். அரோரா தன்னோட கேமுக்காக எவ்வளோ இது பண்ணாங்கன்னு எல்லாருக்குமே தெரியும், ஓகேவா. இப்போ கானா வினோத்தை அந்த ஆள் இந்த ஆளுன்னு குரூப் சேர்ந்து பேசுகிறதா இருக்கட்டும், அவரை கலாய்க்கிறதா இருக்கட்டும், அந்த வேலையை அரோரா இப்போ பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. உங்களோட நல்லதுக்கு தான் அவரும் சொல்லுறாரு. ஏன்னா உங்களை பற்றி தான் வெளியில் உள்ளவங்க தப்பா சொல்லுறாங்க, ஓகேவா. அதுதான் கானா வினோத் பேச வேணாம், வெளியில் உள்ள ஒரு விஷயத்த உள்ளுக்கு கொண்டு நீங்கள் தப்பாக ப்ரொஜெக்ட் பண்ண வேணாம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த தான் சொல்ல வராரு. இது கரெக்டுன்னு எனக்கு தோணுது. இதை பற்றின உங்களோட கருத்தை கமெண்ட் பண்ணுங்கள்.